ஓம் சாந்தி. 9/8/2026 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா 2/3/2011 அன்று உச்சரித்த மகாவாக்கியத்தை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறாங்க. இன்றைய அவ்யக்த முரளியுடைய தலைப்பு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுயமரியாதை என்ற இருக்கையிலிருந்து ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து சகயோகியாக்கி வீண் எண்ணங்கள் என்ற எருக்கம் பூவை அர்ப்பணித்து நம்பர் 1 என்ற பரிசு பெறுங்கள். பக்தியில் எருக்கம்பூ சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வீண் எண்ணங்கள் என்ற எருக்கம்பூவை பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இன்று நீங்கள் அனைவரும் மற்றும் நாலாபுரங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் அமிர்த வேளையிலிருந்து மிகவும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை அன்புடன் மற்றும் குஷியுடன் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். தந்தையும் செல்ல குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஜெயந்தியின் வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். சிவ ஜெயந்தி அன்னைக்கு. அப்போ பாபாவுக்கு குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பாபாவுக்கும் சிவ ஜெயந்திக்கான வாழ்த்துக்களை ஒருத்தருக்கொருத்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு மிகவும் அன்பானவர்கள், மனதிற்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். எனவே பாப்தாதா தனது கையில் உள்ள மாலையினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எதிரில் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டும் இருக்கின்றீர்கள், அடைந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் சில இடங்களில் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். தந்தையும் உள்நாடு அயல்நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் மிக அன்பாக வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியான முகத்துடன் அன்பு கடலில் விளையாடி கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். தந்தைக்கு குஷி இருக்கிறது. தந்தை தனியாக வருவது கிடையாது, குழந்தைகளுடன் தான் வருகின்றார். ஏனெனில் தந்தை வருவதே யஜ்யம் படைப்பதற்காக. ஆக யஜ்யத்தில் யார் இருப்பார்கள்? பிராமணர்கள். ஆகையால் தந்தை தனியாக வருவது கிடையாது, குழந்தைகளுடன் தான் வந்திருக்கின்றார். ஏனென்றில் இந்த ஜெயந்தி தான் அனைத்து ஜெயந்திகளிலும் விசித்திரமானதாகும். முழு கல்பத்திலும் இந்த ஒரு ஜெயந்தி தான் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறப்பு ஒன்றாக ஏற்படுகின்றது. அப்பாவுக்கு குழந்தைக்கும் ஒரே பிறந்த நாள். எனவே இந்த ஜெயந்தி வைரத்திற்கு சமமான ஜெயந்தி என்று கூறப்படுகின்றது. தந்தையும் விசேஷமாக ஆதி ரத்தின குழந்தைகளுக்கு விசேஷ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக இன்று நீங்கள் அனைவரும் வாழ்த்து கொடுக்க வந்திருக்கின்றீர்களா அல்லது பெறுவதற்கு வந்திருக்கின்றீர்களா? கூடவே இருப்பீர்கள், கூடவே பரப்பீர்கள், கூடவே வருவீர்கள். பிரம்மா பாபாவுடன் ராஜ்யம் செய்வீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். கூடவே இருப்பதற்கான உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார். நீங்களும் என்ன கூறுகிறீர்கள்? நாமும் எங்கு தந்தை இருக்கின்றாரோ அங்கு கூடவே இருப்போம். இது குழந்தைகள் தந்தையிடம், தந்தை குழந்தைகளிடம் கொடுத்த உறுதிமொழி. சரீரத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் தந்தை சதா கூடவே இருக்கின்றார். அதனால்தான் தந்தையை திலாராம் என்று கூறுகின்றோம். இங்கு நினைவு சின்னமாகவும் தில்வாடா கோயில் இருக்கின்றது. ஆக அனைவரின் உள்ளத்தில் திலாராம் இருக்கின்றார் அல்லவா? மேலும் தந்தை குழந்தைகளிடம் கூறுகின்றார், ஒரு பொழுதும் தனியாக இருந்து விடாதீர்கள். சதா கூடவே இருங்கள், கூட இருந்தே ஆக வேண்டும். தனிமையாகும் பொழுது மாயை தனது வாய்ப்பை எடுத்துக்கொள்கின்றது. கூடவே இருந்தீர்கள் எனில் சுயம் கலங்கரை விளக்கு கூடவே இருக்கின்றார். அவர் முன் மாயை தூரத்திலேயே ஓடிவிடும், நெருக்கத்தில் கூட வரவே முடியாது. எனவே குழந்தைகள் தந்தையிடம், தந்தை குழந்தைகளிடம் சதா கூடவே இருப்பதற்கான உறுதிமொழி செய்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் கூட உறுதிமொழி செய்திருக்கின்றீர்கள் தானே? கூடவே இருக்கின்றார், கூடவே இருப்பார். கூடவே இருப்பது நன்றாக இருக்கிறது. கையை உயர்த்துங்கள் என்றார் பாபா. பாப்தாதா பார்த்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அமிர்த வேளையில் தந்தையிடம் உள்ளபூர்வமான விஷயங்கள் பேசுகிறீர்கள். உண்மையில் நேரம் கிடைப்பது கிடையாது. ஆனால் அமிர்த வேளையில் ஒவ்வொருவரும் மிகவும் இனிமேலும் இனிய உள்ளத்தில் உள்ள விஷயங்களை பேசுகின்றீர்கள். தந்தையும் ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தில் உள்ள விஷயங்களை கேட்டு அனைத்து விஷயங்களுக்கு பதிலும் கொடுக்கின்றார். அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் குஷி இருக்கின்றது.
நாம் மனதார என்னுடைய பாபா என்று கூறும்பொழுது தந்தை ஆஜராகி விடுகின்றார், எஜமான் ஆகிவிடுகின்றார். எஜமான் ஆஜராகி விடுகின்றார். இதில் மனதிற்கான விஷயமாகும். வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மனதார என்னுடைய பாபா என்று கூறுங்கள், எஜமான் ஆஜராகி விடுவார். ஆக இன்று நாலாபுறங்களிலும் இனிய பாடல் பாப்தாதாவின் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. எந்த பாடல்னா இந்த என்னுடைய பாபா என்ற பாடல் தான். இனிமையான பாபா, அன்பான பாபா. பாப்தாதாவும் குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருக்கின்றார். இப்பொழுது பாப்தாதா உங்களது அன்பின் தெய்வீக காரியத்தை பார்த்து கூறுகின்றார், உங்களது பக்தர்களும் குறைந்த புத்தி உடையவர்கள் கிடையாது. அவர்களும் உங்களது நினைவு சின்னத்தை மிக நன்றாக நகல் உருவாக்கியிருக்கின்றனர். துவாபர யுகத்தில் வந்தனர். முதல் பிறப்பு சதோப்பிரதானமாக இருக்கும். ஏனெனில் பரந்தாமத்திலிருந்து அப்போ தான் ஆத்மா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. ஆக இன்று பக்தர்களின் பக்கமும் பார்வை சென்றது. அவர்கள் மிகவும் யுக்தியாக நகல் செய்திருக்கின்றனர். ஏனெனில் ஆரம்ப காலத்தின் உங்களது பக்தர்கள் உங்களது நடைமுறை செயல்களின் நினைவு சின்னங்களையும் மிக நன்றாக நகல் செய்திருக்கின்றனர், அதாவது காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுடையது நடைமுறைக்கானது, அவர்களுடையது நினைவு சின்னமாகும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சுருக்கோம். இதோட நினைவு சின்னமாக பக்தியில் அவங்க பின்னாடி இப்போ எல்லாமே செய்கிறாங்க. நீங்கள் விரதம் எடுத்தீர்கள். என்ன விரதம் எடுத்தீர்கள்? தூய்மை. அவர்களும் விரதம் கடைப்பிடிக்கின்றனர், விரதத்தை நகல் செய்திருக்கின்றனர். ஆனால் உங்களுடைய விரதம் ஒரு பிறவியில் கடைப்பிடிப்பதனால் பல பிறவிகளுக்கு அந்த விரதம் இருக்கும். அவர்கள் ஒரு நாள் மட்டும் தூய்மையாகவும் இருக்கின்றனர், உணவு கொடுப்பதிலும் சுத்தமாக இருக்கின்றனர். ஆனால் உங்களுடையது 21 பிறவிகளுக்கான விரதம். அவர்களுடையது அல்ப காலத்திற்கானது. அதே போன்று விழித்திருத்தல். நீங்கள் வெளிச்சத்தில் வந்து முழு உலகின் இருளை போக்கிவிட்டீர்கள். அரைக்கல்பம் இருள் வரவே முடியாது. மன இருளை போக்கினீர்கள். வெளியில் இயற்கையின் துக்கம் என்ற இருளையும் போக்கினீர்கள். அதையும் அவர்கள் நகல் செய்தனர், விழித்து கொண்டு இருக்கின்றனர். சிவராத்திரி அன்னைக்கே விரதம் இருக்கிறாங்க, கண் விழிக்கிறாங்க. மற்றொரு விஷயம், நீங்கள் தந்தையிடம் பலியாகிவிட்டீர்கள், அர்ப்பணமாகிவிட்டீர்கள், முழுமையாக சமர்ப்பணமாகிவிட்டீர்கள். இதையே அவர்களும் நகல் செய்கின்றனர். ஆனால் தன்னை பலி கொடுப்பது கிடையாது. ஆனால் அன்றைக்கி வந்து பலி கொடுக்கறது கிடையாது. எதை பலி கொடுக்கின்றனர் அறிவீர்கள் தானே? ஆட்டை பலி கொடுக்கின்றனர். ஏன் ஆடு பலி கொடுக்கின்றனர்? வேற எதையும் ஏன் பலி கொடுப்பதில்லை? அனைவரும் சிரிக்கிறீர்கள், அறிந்து கொண்டீர்கள். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு அடிக்கடி சமிக்கை கொடுக்கின்றார். நான் என்பதை விடுத்து நிமித்த உணர்வு தாரணை செய்யுங்கள். ஆடு மேன்னு கத்தும் இல்லைங்களா? அப்போ மேனா ஹிந்தியில் நான் அர்த்தம். நான் என்ற என்னுடைய என்ற உணர்வை நம்ம தியாகம் பண்ணுறோம். பிறகு பக்தியில் அவங்க மேன்னு சொல்கிற அந்த ஆட்டை பலி கொடுக்குறாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த நிமித்த உணர்வை தாரணை பண்ணுங்க, நான் என்பதை விட்டுடுங்க. அவங்க வந்து ஆடு தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏனெனில் அதுவும் மே என்று தான் கூறுகின்றது. ஆக பக்தர்களின் புத்தி அதிசயம் செய்ததல்லவா? ஏன்னா நம்ம தேவி இப்போ சங்கமிக பிராமணர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பக்தியில் காப்பி பண்ணுறாங்க. அவங்க புத்தி கூட குறைஞ்சது கிடையாது, அதிசயம் செய்கின்றார் பாபா. ஏன்னா உங்களுடைய பக்தர்கள் இல்லையா? தந்தை மற்றும் உங்களுடைய பக்தர்கள். எனவே தந்தை உங்களுடைய பக்தர்களையும் யார் உண்மையான உள்ளத்துடன் பக்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு பக்தியின் பலன் ஏதாவது கொடுத்து விடுகின்றார். அவர்களும் சதா உண்மையாக மற்றும் சாத்வியமாக இருக்கின்றனர், குஷியாக இருக்கின்றனர். துக்கத்தின் பொழுது துக்கப்படுவது கிடையாது, ஏனெனில் உண்மையான உள்ளத்துடன் பக்தி செய்கின்றனர். எனவே தந்தையும் இன்றைய நாட்களில் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சமிக்கை கொடுக்கின்றார். நான் என்பது இருக்கக்கூடாது. நான் என்ன கூறுகின்றேனோ அதுவே நடக்க வேண்டும். நான் கூறுவது தான் சரி, அதுதான் நடக்கணும். இந்த நான் இதை வந்து பலி கொடுக்கணும். ஒன்று சாதாரணமாக நான் சரீரதாரியாக இருக்கின்றேன், தேகதாரியாக இருக்கின்றேன். ஒன்று சாதாரணமான நான் மற்றும் மற்றொன்று ஆழமான நான். அதில் பாபா கொடுத்ததையும் நான் செய்தேன், நான் கூறினேன், நான் செய்தேன். தந்தையின் சிறப்பம்சங்களிலும் நான் என்பது வந்துவிடுகின்றது.
ஞானத்தின் அறிவு, சிறப்பம்சங்களின் அறிவு இதில் ஆழமாக நான் என்று வந்துவிடுகிறது. அது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதில் ஆழமான ஞானம் வந்துடுது. எனவே தந்தை சமிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நான் மற்றும் எனது சதா என்னுடைய பாபா என்பதிலேயே மனதின் பற்றுதல் இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட எனது எனது பெயர் எனது பெருமை என்பதை நீக்கி நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் எனும் பொழுது எவ்வளவு குஷி ஏற்படும். பகவான் என்னுடையவராக ஆகிவிட்டார், வேறு என்ன வேண்டும்? ஆக ஒன்று சாதாரண என்னுடையது, மற்றொன்று ஆழமான என்னுடையது. இந்த ஆழமான என்னுடையது கரையுடையவர்களாக ஆக்கிவிடுகிறது. என்னுடைய பாபா எனும் பொழுது அது செல்வந்தனாக ஆக்கிவிடுகிறது. அந்த தாதி ஜானகி தாதி அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போல்லாம் நான் வருதோ அப்போ நான் பாபாவுடைய குழந்தை சொல்லுங்க. எப்போ என்னுடையதுன்னு சங்கல்பம் வருதோ அப்போ என்னுடைய பாபான்னு அதை மாற்றம் செய்து விடுகிறீர்கள்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்கின்றீர்கள், தன்னுடைய பிறந்தநாளும் கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? குழந்தைகளின்றி தந்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் தந்தை குழந்தைகளின் பிறந்தநாள் உற்சவத்தின் வாழ்த்துக்கள் கொடுப்பதற்கு வந்திருக்கின்றார். ஆகா என்னுடைய குழந்தைகளே ஆகா. பாபா கூட குழந்தைகளை பாட்டு பாடுறாரு. இப்பொழுது ஒரு விஷயம் கூறவா? தயாராக இருக்கின்றீர்களா? கூறட்டுமா? பாபா சொன்னால் அப்புறம் பிறகு செய்ய வேண்டியிருக்கும். சொல்லட்டுமா? கையை உயர்த்துங்கள் என்றார் பாபா. செய்வீங்களா? இரட்டை அயல்நாட்டினர் செய்வீர்களா? ஆசிரியர்கள் செய்வீர்களா? பாபா கேட்குறாங்க. நல்லது என்று நினைவு சின்னமாக சிவ பரமாத்மாவின் நினைவார்த்தமாக எருக்கம்பூ அர்ப்பணிக்கின்றனர், ரோஜா அல்ல. வேறு எந்த நறுமணமிக்க மலர்களையும் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணது கிடையாது. எருக்கம்பூ தான் அர்ப்பணிக்கிறாங்க. ஆக இன்று எந்த ஒரு விஷயத்தை அர்ப்பணியுங்கள். எந்த வீட்டு பாடம் கொடுக்க விரும்புகின்றார்? தயாராக இருக்கீங்க தானே? பாபா நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ரெடியாக இருக்கீங்களான்றார். குழந்தைகள் அனைவரும் ஆம் பாபா என்று கூறுவது தந்தைக்கு மிகவும் நன்றாக பிடித்திருக்கிறது. பிறந்த நாளான இன்று தந்தைக்கு இந்த சங்கல்பம் இருக்கின்றது. அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக ஆகி வீண் என்ற எண்ணங்கள் என்ற இருக்கம்புவை அர்ப்பணம் செய்யுங்கள் என்றார் பாபா. வீண் எண்ணங்கள் வரக்கூடாது, கேட்கக்கூடாது, வீணானதை கேட்கக்கூடாது. மற்றும் கெட்ட சகவாசத்தில் வீண் சங்கல்பங்களின் கலர் தூவக்கூடாது. ஏனெனில் வீண் சங்கல்பம் எங்கு இருக்குமோ அங்கு நினைவின் சங்கல்பம், ஞானத்தின் இனிய வார்த்தை, இதை முரளி என்று கூறுகின்றோம். அந்த சுத்த சங்கல்பம் நினைவுக்கு வராது. முரளி கேட்கவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம், அது அவசியமானதாகும், பிராமணர்களின் நியமமாகும். ஆனால் கேட்பது என்ற நிலையிலேயே இருப்பார்கள், மனதில் சிந்தனை வராது. வீணான எண்ணங்கள் இருந்ததுன்னா கேட்பாங்க, ஆனால் ஞானத்தின் சிந்தனை ஓடாது. யோசிப்பார்கள், கூறுவார்கள், இன்றைய முரளி மிகவும் நன்றாக இருந்தது, என்ன கூறினார் என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன். வரதானமும் மிக நன்றாக இருந்தது, ஆனால் நினைவிற்கு வீண் எண்ணங்கள் மனம் புத்தியை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. முரளி எல்லாமே எல்லாம் பண்ணுவோம், ஆனால் வீண் எண்ணங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி முரளி நல்லா இருந்தது, என்ன சரி என்ன பாயிண்ட் சொன்னார் பாபா, என்ன வரதானம் கொடுத்தாருன்னா யோசிப்பாங்க. பாபா ஆர்வமான செய்திகள் கேட்க வேண்டும் அல்லவா? ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டியிருக்கின்றது. ஆனால் வீண் விஷயங்கள் பதவி அடைவதில் நஷ்டமாக்கிவிடும். நீங்கள் அனைவரும் வீண் எண்ணங்களுக்கான உறுதிமொழி தந்தையிடம் செய்தீர்களா? நாம் விரும்புவது கிடையாது, ஆனால் அது வந்துவிடுகிறது என்று நீங்கள் கூறுவீர்கள். விரும்புவது கிடையாது, ஆனால் வந்துவிடுகிறது. எனவே தந்தையிடம் திடமான எண்ணத்துடன் இன்றைக்கு வீணான எண்ணங்களை பாபா கிட்ட கொடுத்துடணும். முதலில் கொடுக்க வருகிறதான்னு கேட்குறாரு. தந்தையிடம் கொடுத்து விட்டீர்களா? கொடுத்த பொருள் ஒரு வேளை திரும்பவும் உங்களிடம் வந்து விட்டால் அதை வைத்து கொள்வீர்களா, திருப்பி கொடுத்து விடுவீர்களா? ஒருவேளை கொடுத்த பொருள் நீங்கள் உங்களிடம் வைத்து கொண்டால் உங்களுடைய பட்டம் என்னவாக இருக்கும்? ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்றோம், திரும்ப வாங்கிட்டா என்ன ஆகிடும்? தந்தையிடம் ஒரு முறை தனது விருப்பத்துடன் திடமாக கொடுத்து விடுங்கள். மேலும் சோதனை செய்யுங்கள். அடிக்கடி கொடுத்த பொருள் என்னிடம் திரும்ப வந்து விடுவதில்லை தானே? திரும்ப பாபா கிட்ட கொடுத்த பொருளை நான் எடுக்கிறதில்லை தானே? அதை செக் பண்ணுங்கன்றார் பாபா. பிறரது பொருளை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது நல்லது கிடையாது. எனவே தினமும் தூங்குவதற்கு முன் சோதனை செய்யுங்கள். இன்று முழு நாளும் வீண் எண்ணங்கள் வரவில்லை தானே, செய்யவில்லை தானே? பாபாக்கிட்ட நான் கொடுத்த ப்ராமிஸை நான் திரும்ப வாங்கலை தானே, அவர்கிட்ட கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கல தானே, இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றார் பாப்பா.
அப்படி இன்று பிறந்தநாள் பரிசு கொடுப்பதற்கு குழந்தைகளுக்கு தைரியம் இருக்கிறதா? கையை உயர்த்துங்கன்றார் பாப்பா. எங்கு தைரியம் இருக்கின்றதோ அங்கு பாப்தாதாவும் உங்களுக்கு பரிசு கொடுப்பார். நீங்கள் மனதார என்னுடைய பாபா என்று கூறுங்கள். இரக்கமுள்ள கருணையுள்ள உடையவர் பாபா, நீங்கள் இந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி மனதார நீங்கள் கூறும்பொழுது தந்தை அதிகப்படியான பரிசு கொடுப்பார். ஏனெனில் தைரியம் உங்களுடையது. அதிகப்படியான உதவியை தந்தை கொடுப்பார். தைரியத்தோடு நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது பாபா நம்ம கொடுத்த உறுதிமொழியை பாலனை செய்வதற்கான சக்தியை நமக்கு கொடுப்பார். எங்கு தைரியம் இருக்கின்றதோ அங்கு தந்தையின் உதவி அவசியம் இருக்கும். இதை அனுபவம் செய்திருக்கிறீர்கள் தானே? ஏனெனில் பாப்தாதா நீண்ட காலமாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தீவிர முயற்சிக்கான வழி 3 புள்ளி வைப்பதாகும். புள்ளியாக இருக்கின்றேன், புள்ளியான தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் கடந்து முடிந்தவைகளுக்கு புள்ளி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நான் ஆத்மா புள்ளி, என்னுடைய அப்பா புள்ளியாக இருக்கிறாரு மற்றும் எதெல்லாம் நடந்து முடிஞ்சதோ அதுக்கு எல்லாவும் புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதுதான் பாப்தாதா புள்ளி ஆகுங்கள், புள்ளியை பாருங்கள் மற்றும் புள்ளி வையுங்கள் என்று கூறுகின்றார். 3 புள்ளி வைங்கன்னு சொல்கிறார் பாபா. அதனால தான் புள்ளிக்கு ரொம்ப மகத்துவம் இருக்குது. இன்றைய நாட்களிலும் புள்ளிக்கு அதிக மகத்துவம் இருக்கின்றது. பாருங்கள், பைசா எண்ணுகின்றனர் அல்லவா? இன்றைய நாட்களில் அனைவருக்கும் எதன் மீது அதிக அன்பு இருக்கின்றது? எல்லோருக்கும் பணத்தின் மீது அன்பு இருக்குது. பணம் எப்படி அதிகரிக்கும்? புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள். 10க்கு பிறகு பிந்து வைத்தால் 100 ஆகிவிடும். அடுத்த பிந்து வைத்தால் 1000 ஆகிவிடும். எனவே பிந்துவிற்கு மகத்துவம் இருக்கின்றது. அந்த ஜீரோவுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஒன்றுக்கு பின்னாடி எவ்வளோ ஜீரோ வைக்கிறோமோ அப்போ அதனுடைய மதிப்பு ஏறிட்டே இருக்குது. ஆனால் உண்மையான பிந்து என்பதை எதை மறந்துட்டீங்க? இன்று தந்தையின் பிறந்தநாள் பரிசு கொடுத்தீர்களா? உள்ளபூர்வமாக கொடுத்தீர்களா? பிறகு ஏன் எதற்கு அப்படிலாம் கேட்க மாட்டீங்க தானே? எப்படி செய்வது, என்ன செய்வது, இப்படிலாம் கேட்க மாட்டீங்க. இப்படிலாம் கேட்குறது ரொம்ப கெட்ட மொழின்றார் பாப்பா. என்ன செய்வது, எப்படி செய்வது, என்ன எப்படி என்றெல்லாம் கூறக்கூடாது. ஆக பரிசு கொடுப்பதற்கு குஷியாக கையை உயர்த்தினீர்களா? அல்லது குழுவில் வலுக்கட்டாயமாக எல்லாரும் தூக்குறாங்க அதனால் நானும் தூக்கிட்டேன் அப்படின்னு உயர்த்தினீங்களான்னு கேட்குறாரு. ஏனெனில் வலுக்கட்டாயமாக செய்பவர்கள் சதா செய்ய மாட்டார்கள். வலுக்கட்டாயமாகத்துக்காக தூக்குறாங்க அப்படின்னா, கையை உயர்த்துறாங்கன்னா அவங்க சரி இன்னைக்கு பாபா சொல்லிட்டாரு கையை தூக்கிட்டோம் அதனால் இன்றைக்கி செய்வோம் அப்படி செய்வாங்க. சதா செய்ய மாட்டாங்க, அவ்வப்போது செய்வாங்க. உள்ளபூர்வமாக செய்கிறவங்க அவங்க செஞ்சே ஆவாங்க, ஆகியே தீருவார்கள். பாபா சொல்கிறாரு பரிசுலாம் அந்த மாதிரி பாபா என்ன கேட்குறதோ அதை வீணெண்ணங்கள் என்ற இறக்கம் போய் பாபா கிட்ட பரிசாக கொடுத்தீங்களா? கொடுத்து தான் ஆகணும். இவ்வாறு குஷியாக சங்கல்பம் செஞ்சீங்கன்னா சர்வசக்திவான் தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பவர்களுக்கு இது இன்னும் பெரிய விஷயம் கிடையாதுன்றார் பாப்பா. இருக்கையில் அமர்ந்திருங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் சதா செட்டாகி இருங்கள், மறந்து விடாதீர்கள். இது உங்கள் சுயமரியாதை இல்லையா? உங்கள் சுயமரியாதை விட்டுவிடக்கூடாது. சுயமரியாதைக்காக சண்டையிட்டுக் கொள்கின்றனர். எனவே இன்று தந்தைக்கு அன்பு ஏற்பட்டிருக்கின்றது. சிறிய விஷயத்திற்காக தனது சுமானம், பரமாத்மாவின் மூலம் அடைந்த சுமானம், மனிதர்களின் மூலம் அடைந்த சுமானம், அதிலும் எவ்வளவு போதை இருக்கின்றது. லௌகீகத்தில் ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு போதை இருக்குது இல்லையா? நான் இந்த சிட்டினுடைய மேயராக இருக்கேன், முதலமைச்சராக இருக்கேன் அப்படின்னா அதில் எவ்வளோ போதை இருக்குது. இப்போ பாபா நமக்கு எவ்வளோ டெய்லி சுயமரியாதை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ இதில் எவ்வளோ போதை இருக்குது நினச்சி பாருங்கள். இது பரமாத்மாவுடைய கிடைத்திருக்கக்கூடிய சுவமானம், மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுவமானம் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த சீட்டில் செட்டாக இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன செய்யணும் விரும்புகிறோமோ அதை செய்து விட முடியும். ஏன்னா அந்த பாபுதாதா கொடுத்துருக்கார் அந்த சீட்டு. அப்படி தைரியம் இருக்குதானே? தலையை அசையுங்கள் அப்படின்றார் பாபா. வெறும் கையை மட்டும் அசைக்காதீங்க, தலையை அசையுங்கள். தைரியம் இருக்கிறதா? நீங்கள் செய்விக்க வேண்டியிருக்கும் கவனம் ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் செய்வீர்கள் மற்றும் கவனம் ஏற்படுத்தி செய்விப்பீர்கள். நிமித்தம் அல்லவா? பிறகு யார் எந்த வகுப்பு, யாருடைய வகுப்பு நம்பர் எடுக்கின்றனர் பார்க்குறேன், பிறகு நல்ல பரிசும் கொடுப்பேன்றார் பாபா. ஆனால் என்ன பரிசு கொடுப்பேன்றதை நான் சொல்ல மாட்டேன். பெரிய பெரிய பரிசு கொடுப்பேன், முழு வகுப்பு முயற்சி செய்யணும். இங்கே இவ்வளோ பெரிய கிளாஸில் ஒருத்தர் மட்டும் செஞ்சார் அப்படி இருக்கக்கூடாது, மெஜாரிட்டி செய்யணுன்றார் பாப்பா. ஆக இன்று பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு வந்து கொண்டிருக்கின்றது.
ஏன்னா என்னுடைய குழந்தை நம்பர் 1ல் வரணும், 2வதாக வரக்கூடாது அப்படின்னு பாபா விரும்புகிறாரு. முதல் ராஜ்ய அரியணையில் வரமர மாட்டீர்கள், அரியணையில் இருவர் அமர்வீர்கள். ஆனால் முதல் ராஜ்யம் முதல் ராஜ்ய வம்சத்தின் சம்பந்தத்தில் வருவீர்கள். 2 எண்ணிக்கை முடிவாகிவிட்டது. பிரம்மம் அம்மா அவங்க தான் முதல்ல கிருஷ்ணராதியை பிறந்து லட்சுமி நாராயணன், அந்த 2 ஃபஸ்ட்டு சத்தியத்துடைய முதல் 2 நம்பர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் அந்த ராஜ்ய வம்சத்தில் சம்பந்தத்தில் அந்த ராயல் குடும்பத்தில் வருவீங்க. ஆனால் ராஜ்யம் செய்வது ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமெனில் முதல் ராஜ்யத்தில் வர வேண்டும். ஆக பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் மீது இந்த அன்புதான் இருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு சிறப்பம்சத்தில் நம்பர் 1ல் வர வேண்டும், வரிசைக்கிரமாக அல்ல. அப்படி ஆர்வம் இருக்கின்றதா? நம்பர் 1ல் வர வேண்டுமா, அல்லது எது கிடைத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றார் பாப்பா. நம்பர் 1ல் வரணும். நான் தந்தையின் ஆசை ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது அதிசயம் செய்து நம்பர் 1ல் வர வேண்டும். 4 பாடங்கள் உள்ளன. ஏதாவது ஒரு பாடத்தில் நம்பர் 1 ஆகியே தீர வேண்டும் என்பதை அடிக்கோடுங்கிறார் பாப்பா. சரி, அதிக உழைப்பை கொடுக்கவில்லை. ஏதாவது ஒரு பாடத்தில் நம்பர் 1, இது எளிது தானே. சரி, 4 பாடம் இருக்கு இல்லையா, 4 பாடத்துலேயும் நம்பர் 1 இல்லைனா கூட ஏதோ ஒரு பாடத்தில் நம்பர் 1 எடுக்கலாம் இல்லையா, இது ஈஸி தானே. மற்றபடி இன்றைய நாளில் அமிர்த வேளையில் சந்திப்பு செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் குஷியில் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியான முகத்துடன் இருப்பதை தாதா பார்த்து கொண்டிருந்தார். மேலும் தந்தையுடன் கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் சதா பறக்கும் கலைக்கான வரதானம் கொடுத்தார். நடக்கும் கலை அல்ல, பறக்கும் கலை. எனவே பாப்தாதாவின் இன்றைய வரதானம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நோட் பண்ணிக்கிங்க. நான் பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருக்கும் ஆத்துமா. பாப்தாதா வரம் கொடுத்துட்டார் எனக்கு. பாப்தாதா உங்களது மற்றும் தனது ஜெயந்தி அன்று என்ன வரதானம் கொடுத்தார்? பறக்கும் கலை பவ. நீங்களும் கூட சிவராத்திரி திருவிழா மனதில் கொண்டாடினீர்கள் தானே. ஆக அனைவரும் நன்றாக இருக்கின்றீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நல்லதிலும் நல்லதாக ராஜ்ய பதவி பலனாக அடைவீர்கள். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள் தானே. பாருங்கள், பகவான் நம்மளை கேட்குற நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறார். தந்தை நல்லதை மட்டுமே பார்க்கின்றார். நாலாபுரங்களும் எதிரில் அமர்ந்தாலும் அவரவரது இடங்களில் அமர்ந்து சிவஜெயந்தி கொண்டாடி கொண்டிருந்தாலும் அனைவரையும் அப்படி எல்லா குழந்தையும் பாப்தாதா இன்றைக்கி பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்காரு. குழந்தைகளும் தந்தையின் சந்திப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று சங்கல்பம் செய்யுங்க, சதா குஷி. இந்த குஷி சதா காலத்துக்கு இருக்கணும். அவ்வப்போது குஷியாக இருக்கிறவங்க கிடையாது, சதா குஷியாக இருக்கக்கூடியவங்க. யார் பார்த்தாலும் உங்களை முகத்தை பார்த்து யோசிக்க வேணும். இவர் முகத்தில் இவ்வளோ ஜொலிப்பு தெரியுது, குஷியாக இருக்காங்களே, இவங்களுக்கு ரொம்ப பாக்கியவான் ஆத்மாவாக பார்க்கறதுக்கு தென்படுகிறாங்களே. அப்படி உங்களது பாக்கியம் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும் என்றார் பாபா. மனசில் நிறைய இருக்குது, ஆனால் முகத்தில் இல்லை. அப்படி இருந்துடக்கூடாது. உங்கள் முகத்தில் உள்ள இருக்கிறது உங்கள் முகத்தில் தெரியும் இல்லையா. அப்படி உங்களது பாக்கியவான் முகம், மகிழ்ச்சியான முகம் மற்றவர்களுக்கு அறிமுகம் கொடுக்கும். ஏதோ இருக்கிறது அப்படின்னு முகம் சொல்லும். உங்களது முகம் சேவை செய்ய வேண்டும், தந்தை வரை அழைத்து வர வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதும் சேவைக்கான சாதனமாகும். ஆக நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு உங்களது பிறந்த நாளுக்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாபா வரதானம் கொடுக்குறாரு. சந்தேக எண்ணங்களை அழித்து மாயாவை வெல்லக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக. ஒரு பொழுதும் முன்கூட்டியே இந்த சந்தேக எண்ணம் வரக்கூடாது. நான் தோல்வி அடைந்து விடுவனும் தெரியலையே. அப்படி சந்தேகபுத்துடையர் ஆகும்பொழுது தான் தோல்வி அடைகிறீங்க. ஆகையால் நான் வெற்றி அடைந்து காட்டுவேன் என்ற சங்கல்பம் சதா இருக்க வேண்டும். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. இவ்வாறு அதிகாரியாகி காரியம் செய்வதனால் வெற்றிக்கான அதிகாரம் பலனாக கிடைத்துவிடும். இதன் மூலம் வெற்றி ரத்தினம் ஆகிவிடுவீர்கள். ஆகையால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் வாயில் தெரியவில்லை என்ற வார்த்தை ஒரு பொழுதும் வரக்கூடாது. ஸ்லோகன் சொல்றாரு, கருணை உணர்வானது எளிதாகவே பொறுப்புணர்வை வெளிப்படுத்தி விடுகின்றது. அவ்யக்த இஷாரா அபவித்திரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். தொட்டால் சுருங்கி இலையானது சிறிது விரல் பட்டால் சக்தியற்றதாக ஆகிவிடும். அதற்கு நேரம் ஏற்படாது. அதே போன்று நீங்கள் ஒரு வினாடியின் சுத்த சங்கல்ப சக்தியின் மூலம் மாயாவை தொட்டால் சுருங்கி போன்று மயக்கம் அடைய செய்யுங்கள். தொட்டாச்சு நீங்கள் மாரி மாயாவை ஆக்குங்க. நீங்கள் தொட்டோடனே ஒரு வினாடியில் என்ன ஆகணும், அது மயங்கி போயிடணும். தனது உண்மையான சொரூபம் வரதானி சொரூபம் சதா நினைவில் இருந்தால்
அசுத்தம் அல்லது மறதியின் பெயர் அடையாளம் கூட இருக்க முடியாதுன்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.